இது பார்த்திங்கன்னா வேக்கம் ப்ராசஸ். இதோட மெயின் பர்பஸே என்னென்னா, இப்போ பார்த்திங்கன்னா ஏசியெல்லாம் வெடிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அது என்ன ஒரு கான்செப்ட்னா, இப்போ உள்ள கம்ப்ரஸர் இருக்குது, கம்ப்ரஸருக்குள்ளே வந்து ஒரு காயில் 3 காயில் இருக்குன்னு சொல்லியிருக்கலாம். அந்த 3 காயில் ஏதாவது ஒரு காயில் வந்து பாடி ஷார்ட் ஆகுது அப்படிங்கும்போது என்ன பண்ணுன்னா, ஒரு ஒரு பொருள் வந்து வெடிக்கணும்னா உங்களுக்கு ஏர் கம்பல்சரி தேவை. இப்போ நம்ம அந்த காப்பர் பைப்பெல்லாம் கழட்டின்னு மாட்டுறோம் பார்த்தீங்களா, அப்போக்கு என்ன பண்ணோம்னா உள்ளே வந்து எம்டியில் வந்து ஏர் இருக்கும். நம்ம அதை வந்து அந்த ஏரை வெளியில் எடுக்காமல் அந்த கேஸை ஏற்றிட்டு ப்ளஸ் நம்ம கம்ப்ரஸர் ஆன் பண்ணிவிட்டோம் அப்படின்னா உள்ளே ஷார்ட் ஆனிச்சுன்னா கேஸும் ப்ளஸ் ஏற்கனவே அந்த காற்றும் இருக்கும், ரெண்டும் சேர்த்து ஃபயர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதை வந்து நம்ம வெடிக்காமல், அதாவது உள்ளே ஷார்ட் ஆனாலும் வெடிக்காமல் இருக்கிற ஒரே வழி என்னென்னா இது மாதிரி வேக்கம் ப்ராசஸ் போடணும். ஆனால் இப்போ இருக்கிற டெக்னீஷியன் நிரம்ப பேர் இந்த ப்ராசஸே வந்து மறந்துட்டாங்க. நிரம்ப பேர் போடவே மாட்டாங்க, செல்ஃப் வேக்கம் தான் பர்ஜிங் பண்ணிவிட்டு விட்டுருவாங்க. நீங்கள் ப்ராப்பராக வந்து வேக்கம் போட்டிங்கன்னா உங்களுக்கு கூலிங்கும் எல்லாமே ஓகேவாக பர்ஃபெக்டாக இருக்கும். அதனால் இந்த வேக்கம் ப்ராசஸ் வந்து நீங்கள் மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணாமல் போட்டுருக்காங்க. என்ன பண்ணுவாங்கன்னா 22 கேஸுக்கு வந்து போட வேணாம், நம்ம வந்து இந்த வெடிக்கிற ரொம்ப ஓவராக ஃபயர் ஆகிற கேஸுக்கு மட்டும் போடுவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் வேக்கம் ப்ராசஸ் பண்ணுறாங்க. அப்படி கிடையாது. நீங்கள் எல்லா ஏசிக்கும் மோஸ்ட்லி நீங்கள் காமனாக வந்து நீங்கள் எல்லா ஏசிக்கும் வேக்கம் போட்டுறணும். புது ஏசி வந்து கம்பல்சரி போட்டுருங்க, பழைய ஏசியாக இருந்தாலும் போட்டுருங்க. போடுறது நல்லது. அந்த ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அந்த வந்து வேக்கம் போடுறது வந்து நம்ம சேஃப்டிக்கு தான். நாளைக்கு யாராவது ஒருத்தவங்க வேக்கம் போடாமல் ஏற்றி வச்சுருக்குறாங்க, நீங்கள் போய் டாப் அப் பண்ணுறீங்க அப்படின்னா அது ஃபயர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்குது. அதனால் வந்து நீங்கள் எப்போ போட்டாலும் வேக்கம் ப்ராசஸ் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது.